எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே நான் காதலிச்சது யாரு தெரியுமா? இது நிக்கிறாரே சுந்தர், இவரைத்தான். இவரைத்தான் நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன். ஆனா நான் காதலிச்சதா அவர்கிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்ல. அதை நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். இவரை காதலிச்சத வீட்டுல சொல்லாம எங்க அப்பா அம்மா பார்த்த கௌதம கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். அதை தாங்கிக்க முடியாம சுந்தர் தற்கொலை பண்ணிக்க விஷம் குடிச்சிட்டாரு. எனக்காக சாகர வரைக்கும் போன இவர் காதலையும் ஏத்துக்காம நிச்சயமா இருந்த என் கல்யாணத்தையும் நிறுத்த முடியாம நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன்னு எனக்கும் என் தங்கச்சிங்களுக்கும் தெரியும். என் உண்மையான ஃப்ரெண்ட் கௌதம்க்கும் தெரியும். நான் இன்னொருத்தர விரும்புற விஷயம் கௌதம்க்கு தெரிஞ்ச உடனே எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணல, கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லல. எல்லாருக்கும் கல்யாண பத்திரிக்கை கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்ப கல்யாணம் நின்னா எங்க அப்பா அம்மா அதை தாங்க மாட்டாங்கன்னு என் தங்கச்சி சக்தியும் கௌதமும் சந்திச்சு பேசி ஒரு முடிவு பண்ணாங்க. நான் சுந்தர காதலிச்சதுனாலதான் இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக இவர் இதெல்லாம் செஞ்சாரு. ஒவ்வொரு நாளும் நடக்கிற எல்லாத்தையும் இப்போ இந்த கல்யாணத்துல இருந்து எப்படி விலக போறோங்கிற விஷயம் உட்பட எல்லாத்தையுமே கௌதம் முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டாரு. மீனாட்சி, இன்னுமா இவனை நல்லவன் நம்பிட்டு இருக்கீங்க? இவன் பெரிய ஃப்ராடு. ப்ரோ, தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னான்ல, கடைசி வரைக்கும் மனமேடையில இருந்து எந்திரிச்சானா? தாலிய கையில வாங்கினான்ல, ஏதோ நமக்கு நேரம் நல்லா இருந்தனால சரியான நேரத்துல போலீஸ் வந்து காப்பாத்தினாங்க. நம்ம நினைச்சதை விட பெரிய ஃப்ராடுங்கிறதும் ப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்க பேசாதீங்க. கௌதம் பத்தி பேச உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன் இல்ல? அவன் பெரிய ஃப்ராடு, அவன் பெரிய கிரிமினல் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கூட அவனை நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா? நேத்து ராத்திரி கூட இவன் சுந்தர கிட்னாப் பண்ணிருக்கான். எதுக்குன்னு தெரியுமா? சுந்தர் இங்க இருந்தா நான் ஏதாவது பண்ணி சுந்தர தாலி கட்ட வச்சிருவேன்னு சொல்லி அதுக்காகவே இவன் சுந்தர கிட்னாப் பண்ணிருக்கான். கிடையாது. சுந்தர யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது கௌதம் தான் காப்பாத்திருக்காரு. கௌதம் சுந்தர காப்பாத்தாம போயிருந்தா உங்க தம்பி உயிரோடவே இருந்திருக்க மாட்டாரு. ஓ, உங்ககிட்ட அப்படி சொல்லிருக்கானா? சரி, சுந்தர இவன் கிட்னாப் பண்ணலனா வேற யாரு கிட்னாப் பண்ணா? அத நான் எவ்வளவோ கேட்டுட்டேன், அவர் சொல்லல. அதெல்லாம் இப்ப எதுக்கு? சுந்தர் சேஃபா இருக்கார்ல, முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் கேட்டுக்கலாம். நானும் விட்டுட்டேன். எப்படி சொல்லுவான்? யார் மேலேயாவது பழியதான் போடுவான். அதான அவன் வேலைய. கிட்னாப் பண்ணதே அவன் தான். பழிய யார் மேல போடுறதுன்னு தெரியாம யாருன்னு சொல்ல மாட்டேன் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, எனக்கு கௌதம் பத்தி நல்லாவே தெரியும். சுந்தர கிட்னாப் பண்ணது வேற யாரோ. கௌதம்
இப்ப வந்து சொல்லுங்க கௌதம். எல்லாரும் உங்களை தப்பா நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. எங்க மேல இருக்கிற அக்கறையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பத்தியும் சுந்தர பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறவரு கௌதம் மட்டும்தான். கல்யாணத்துல நடக்கிற எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாரு. அதே மாதிரி நேத்து ராத்திரி சுந்தர காப்பாத்தினதுக்கு அப்புறம் யாரு கடத்தினாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா என் தங்கச்சிங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என் வாய் அடைச்சிட்டாரு. இங்க பாருங்க கௌதம், எப்ப உங்களுக்கு இவ்வளவு அவமானம் வந்துருச்சோ உண்மையை சொல்லிடுங்க ப்ளீஸ். இதுக்கு மேலேயும் இதை மறைச்சு நீங்க அசிங்கப்பட வேண்டாம். கௌதம், தயவு செஞ்சு அது யாருன்ற உண்மையை சொல்லுங்க கௌதம். ஐஸ்வர்யா, ஆமா, நான் தான் சுந்தர கிட்னாப் பண்ண. என் உயிருக்கு மேல நான் இவரை காதலிக்கிறேன். ஆனா இவர் என்ன ஏத்துக்கல. என்ன அசிங்கப்படுத்தினாரு, இவளை லவ் பண்ணாரு. சொல்லுடா, சொல்லு, எனக்கு என்ன குறை? நீ அவளை காதலிக்கிறத விட நான் உன்னை அதிகமா காதலிக்கிறேன். எதுக்கு என்ன உனக்கு பிடிக்கல? ஒரே ஒரு காரணம் சொல்லு. இவ்ளோ கஷ்டப்பட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்க நீ ட்ரை பண்றல, அதே மாதிரி தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணேன். நீங்க எல்லாரும் நான் செஞ்சது தப்புன்னு நினைக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது கரெக்ட் தான். ஒரு நல்ல டைம்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் மீனாட்சி சுந்தர் கல்யாணம் நடக்கிறதுக்கு கௌதம் ஹெல்ப் பண்ண போறான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. கௌதம பிரெயின் வாஷ் பண்ணி மீனாட்சியை கல்யாணம் பண்ண உசு பேத்தி விட்டேன். நான் சொன்னதையெல்லாம் கேட்டு அதே மாதிரி நடந்துட்டாரு. ஆனா அது உண்மை இல்லைன்னு எனக்கு டவுட் வந்தது. ஒருவேளை லாஸ்ட் மினிட்ல இவர் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டாம சுந்தர கட்ட வச்சுட்டு வரும்னு எனக்கு பயம் வந்துருச்சு. கல்யாண மண்டபத்துல சுந்தர் இருந்தா தானே மீனாட்சி கழுத்துல தாலி கட்ட முடியும். அவனையே தூக்கிட்டா. சுந்தர் மீனாட்சியை பார்க்க நைட்டு வந்திருந்தாரு. இதுதான் சமயம்னு நான் தான் ஆளை வச்சு சுந்தர கிட்னாப் பண்ண. ஆனா இவன் மோசமானவன். இவன் தான் சுந்தர காப்பாத்திட்டான். சுந்தர வேணா ஐஸ்வர்யா கடத்தி இருக்கலாம், ஆனா நடந்த எல்லாத்தையுமே இவனுக்கு ஏத்த மாதிரி இவன் கதையை மாத்தி இருக்கான். சுந்தர காப்பாத்திட்டு இவன் நல்லவன் மாதிரி காட்டியிருக்கான். நல்லவனை காட்டிக்கிட்டா தானே உங்க கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்க அவனை புருஷனா ஏத்துக்குவீங்க. நீங்க நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. இப்ப இவன் யாருங்கிறத காட்டுறேன். ரன்பீர், உங்க எல்லாருக்குமே நான் ஒன்னு சொல்றேன். இவங்க தான் கௌதமோட மனைவி பிருந்தா. இவங்க 2 பேருக்கு கல்யாணமாயி ஒரு குழந்தையே இருக்கு. 2 பேரும் ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லவன் நல்லவன் சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன அந்த நல்லவனுக்கு ஒரு குடும்பமே இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் சொல்றேன். உங்களுக்கு என்னங்க தெரியும்?
எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காம முடிவு பண்ணக்கூடாது. அது உண்மையான ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பேசவே செய்யணும். நீங்க பாட்டுக்கு பிருந்தாவ கௌதமோட மனைவின்னு சொல்லிட்டீங்க. அது துளி அளவு கூட உண்மை கிடையாது. கௌதம் பிருந்தாவோட கணவரை நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது கௌதமோட அப்பா அம்மாக்கும் நல்லா தெரியும். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியாது. கௌதம் அவரோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம பிருந்தாவோட பொண்ணுக்காக அவர் நடிச்சிட்டு இருக்காரு. தன்னோட ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதுனால அவரோட குழந்தை அனாதையா வளரக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த குழந்தைக்கு அப்பாவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது கூட தெரியாம இத்தனை பேருக்கு முன்னாடி பிருந்தாவை கூட்டிட்டு வந்து இப்படி அவமானப்படுத்துறீங்களே, இது கொஞ்சமாவது நியாயமா? சரி மீனாட்சி, நீங்க சொன்ன மாதிரியே இருக்கட்டும். எப்ப பாரு நான் தான் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டுவேன், முடிஞ்சா தடுத்து பாருன்னு என்ன எதுக்கு இரிட்டேட் பண்ணணும் இவன்? உண்மையிலேயே உங்களை சுந்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தா என்ன எதுக்கு இரிட்டேட் பண்ணோம், என்ன எதுக்கு சேலஞ்ச் பண்ணோம்? நீங்களும் சக்தியும் பேச ஆரம்பிச்ச முத நாள்ல இருந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆமாங்க, உங்க கூட பேசின எல்லா வார்த்தையும் அவர் என்கிட்ட சொல்லிடுவாரு. அவர் உங்ககிட்ட ஏன் சேலஞ்ச் பண்ணாருன்னு தெரியுமா? எனக்கு ஏன் வீடு, ஏன் தங்கச்சிங்க, என்ன கண்ணுல வச்சு பாத்துக்கிற என் அப்பா அம்மா, இது தவிர வேற எதுவும் தெரியாது. எனக்கு சொல்லிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. சண்டைனால எனக்கு ரொம்ப பயம். பிரச்சனை பண்ற ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் பண்ண மட்டும் போதாது, எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கௌதம் யோசிச்சாரு. கௌதம் நினைச்ச மாதிரி எனக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் நடந்துரும். அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வருவேன். உங்க அம்மாக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனையால என்ன ஒழுங்கா உங்க வீட்டுல பாத்துப்பாங்கங்கிற நம்பிக்கை கௌதம்க்கு கொஞ்சம் கூட இல்ல. அட்லீஸ்ட் உங்க வீட்டுல சுந்தர தவிர இன்னும் ஒருத்தராவது என்ன நல்லா பாத்துக்கணும்னு கௌதம் நினைச்சாரு. அந்த வீட்டுல உங்க அப்பா அம்மாவை தவிர இருக்கிறது நீங்க ஒருத்தர் மட்டும்தான். ஆனா உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், மரியாதை கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியாது. உங்களை மாத்தி உங்களுக்கு மனுஷங்களோட மதிப்பு மரியாதையை தெரிய வச்சு அது புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன கௌரவமா மரியாதையா பாப்பீங்கன்னு கௌதம் நம்பினாரு. எப்பவுமே தனியா இருக்கிற நீங்க, பொண்ணுங்கன்னா பிடிக்காத நீங்க, கல்யாணம்னா வெறுக்கிற நீங்க, அதுல இருந்து மாறணும்னு கௌதம் நினைச்சாரு. அதனாலதான் உங்களை வெறுப்பேத்துற மாதிரி ஏதாவது சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. கௌதம் எங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அதனால நீங்க தோத்துருவீங்களோன்ற பயத்துல எங்க கூட நீங்க அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் எல்லாரோடவும் சகஜமா பேச ஆரம்பிச்சீங்க. உங்க கேரக்டர் உங்களுக்கே தெரியாம மாத்துனது கௌதம் தான். டேய், நீ யாரா என் எமோஷனோட விளையாடுறதுக்கு? நான் இப்படித்தான் இருப்பேன். என்ன மாத்துறதுக்கு நீ யாரா? தேவையில்லாம பேசி பேசி ஒவ்வொரு நிமிஷமும் என்னை மென்டல் மாதிரி அலைய விட்டேன். இப்ப என்னமோ பெரிய ஞானி மாதிரி உத்தம மாதிரி நிக்கிற. மனுஷன் புத்தி எப்பவுமே தன்னை பெரிய இடத்துல வச்சுதான் பார்க்கும். அதே மாதிரிதான் நீயும் உன்னை நீயே ஓவர் எஸ்டிமேட் பண்ற. உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் தாண்டா வரும். இது ஏன் வாழ்க்கை, ஏன் இஷ்டம், அத மாத்த நீ யாரா? டேய், நீ ஏன்டா இப்படி இருக்க? நீ ஏன்டா அடுத்தவங்க மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க? என்ன இந்த உலகத்தை மாத்த போறியா? உலகம் தன்னால மாறும்டா. நீ உன் வேலையை பாடுறா. அவன் தகுதிக்கு அவன் இஷ்டத்துக்கு எப்படி வேணா வாழ்றான், இல்ல செத்து தொலைறான். வாட் இஸ் யுவர் பிளடி ப்ராப்ளம்? நீங்களாம் நினைக்கிற மாதிரி நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிடையாது. இவன் யார் தெரியுமா?
இவன் யார் தெரியுமா? என் நண்பன், என் உயிர் நண்பன். இவனுக்காக நான் என் உயிரை கொடுப்பனா இல்லையான்னு தெரியல, ஆனா சத்தியமா இவன் எனக்காக அவன் உயிரை கொடுப்பான். அவள நல்லவன், எல்லாத்து மேலயும் கண்மூடித்தனமா பாசத்தை காட்டுவான். என் மேல மட்டும் கிடையாது, எல்லாரு மேலயும் கண்மூடித்தனமா பாசத்தை காட்டுற ஒரு மடையம். நல்லவன். சரி, நான் யார் தெரியுமா? அனாதை. அம்மா அப்பா இல்லாம தெருல கடந்த ஒரு அனாதை. ரோட்ல இருந்து என்னை எடுத்து என்னை வளர்த்து என்னை படிக்க வச்சது என் அப்பா, என் அம்மா. இப்போ எதுக்குப்பா இதெல்லாம்? ரொம்ப நாளைக்கு எனக்கு தெரியாது இவங்க என்னை எடுத்து வளர்த்தவங்க தான். என்ன படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இன்னைக்கு குழந்தை குட்டியோட நான் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஒரே காரணம் என் அப்பா, என் அம்மா. இந்த குடும்பத்துக்கு பேசிக்கா பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப நல்லவங்க. அப்பா அம்மா பையன் போட்டி போட்டு அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணிட்டே இருப்பாங்க. பார்த்தாலே தெரியல. என் தோஸ்து வந்து போலீஸ நடிடான்னு சொன்னான். அதான் வந்தேன். என்ன ஏதெல்லாம் கேட்கவே இல்லை. இப்ப நான் இங்க வந்து நடிச்சது பெரிய விஷயமே கிடையாது. ஓ, இவங்க இந்த பெரியவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு இங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க. அதுதான் அவங்க மனசு. அன்பா, இந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும், நிறைய விஷயம் பண்ணிருக்க, சந்தோஷம்டா. ஆனா அதுக்காக போய் அப்பா அம்மா பாட்டி எல்லாம் தப்பு. டே, ஃபர்ஸ்ட் நீ மாறுடா. நீ மாறு, அடுத்தவங்கள மாத்த ட்ரை பண்ணாதடா. சாரி, கல்யாணத்தை திடீர்னு வந்து போலீஸ் நடிச்சு உங்களை ஏமாத்துறதுக்கு சாரி. டேய், அப்பா சாரிப்பா. நீ எனக்கு ஒத்த புள்ளடா. உன்ன மாதிரி ஒரு புள்ளைய பெத்தது எனக்கு நிறைவா இருக்கு. அப்பா, நீங்க பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறப்பா. முதல்ல சுந்தர் மீனாட்சி கல்யாணம் நடக்கட்டும். சரி கௌதம், உன் மனசு போல நடக்கட்டும். அம்மா, உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் செஞ்சது தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. தயவு செஞ்சு சுந்தர் மீனாட்சி கல்யாணத்தை நடத்தி வைங்கம்மா. ஏண்டா, மணமேடையில உன் கூட உட்கார்ந்தவளை விட்டு கொடுக்கறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஏங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. ஆமா, நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்லம்மா. தயவு செஞ்சு சுந்தர் மீனாட்சி கல்யாணத்தை நடத்தி வைங்கம்மா, ப்ளீஸ்மா. எந்த தகுதியிலடா இந்த கல்யாணம் நடக்கும்? இவங்க தகுதி எங்க? ஏன் அந்தஸ்து எங்க? என் பையனை மயக்கி கல்யாணம் பண்ணி ஒரே நாள் இந்த பரதேசிங்களா கோடீஸ்வரி ஆயிடுவாங்களா? தயவு செஞ்சு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. நான் பேசுவேண்டி. உனக்கு இருக்கிற வாய்க்கொழுப்புக்கு உன்னை அடிச்சு கொன்னாலும் தப்பு கிடையாது. மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்கம்மா. நீ பேசாத. பெத்த தாய் மேல கை வச்ச இந்த பரதேசி குடும்பத்துல இருந்து என் வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சல. உன்னை அடிச்சா மட்டும் பத்தாதுடா, கொல்லணும். என்ன இவளுங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு சூனி வச்சுட்டாங்களா? இவளுங்க திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள நுழைய பாக்குறாளுங்க. எதையும் மறைக்காத என் புள்ளைய கூட என்கிட்ட நாடகம் ஆடுற மாதிரி செஞ்சுட்டாளுங்க. என் பொண்ணையும் மாத்திட்டாளுங்க. டேய், இவளுக்காகவா பொம்பளை வேஷம் போட்டீங்க? ஏண்டா நீ காதலிக்க வேற நல்ல குடும்பமே கிடைக்கலையா? ஏங்க, நாங்க என்னங்க பாவம் பண்ணோம்? பொம்பளை பொண்ணு மனச மாத்தி
எல்லாரும் முன்னாடி இப்படி தலைகுனிய வச்சிட்டீங்களே, எதுக்காக எங்களை இப்படி சித்திரவதை பண்றீங்க? இப்ப நாங்க என்னதான் பண்ணணும்? எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. 4 பொம்பளை பிள்ளைங்களோட நிக்கிறேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உயிரோட அப்படியே என்ன எரிக்கிற மாதிரி இருக்கு. என் குடும்ப மானமே சந்தி சிரிச்சிடுச்சே. இனிமே நான் என் பொண்ணுங்களை எப்படி கரை சேர்க்க போறேன்னு எனக்கு தெரியல. சும்மா நடிக்காதயா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. யாராவது வசதியானவங்க கிடைச்சா போதும், அப்படியே மடக்கி போடலாம் தானே உங்க பிளான் எல்லாம். ஏ, உங்களை விட பரதேசியா பார்த்து லவ் பண்ண வேண்டியதானே? சரியான திருட்டு கும்பல். இப்படி மானங்கெட்ட பழப்பு பழைக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம். பசங்கன்னா உன் பசங்க மாதிரி இருக்கணுமா? வளர்ப்புனா உன்ன மாதிரி வளர்க்கணுமா? எங்க இப்ப சொல்லு பார்க்கலாம். இப்படி பிழைக்கிறதுக்கு நோண்டுகிட்டு சாகலாம். கோதாவரி, 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 என்னாச்சு? கோதாவரி.